அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம உளுந்த வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல உளுந்த வடை தான் எல்லார் வீட்லயும் செய்வோம். வெளியில நம்ம எங்கேயாவது போனாலும் உளுந்த வடை தான் வாங்கி சாப்பிடுவோம். இது ஒரு குவிக் ரெசிபி. அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி. இதுக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்து வச்சுக்கணும். 4 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டர்ல போட்டு நம்ம ஆட்டிக்கணும். ஆட்டும் போது லேசா தண்ணி தெளிச்சு நம்ம ஆட்டணும். இப்போ நம்ம உப்பு சேர்க்கிறோம், மிளகு போடுறோம், சீரகம் போடுறோம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இந்த மாவுல போட்டு நம்ம பிணையணும். மாவு நல்லா ஸ்மூத்தா வர்ற வரைக்கும், நைஸா வர்ற வரைக்கும் மாவு ஆட்டணும். மாவு இந்த மாதிரி கெட்டி தன்மையோட இருக்கணும், தண்ணியா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேன்ல கடலெண்ணெய் ஊத்தி கடலெண்ணெயை சூடு பண்றோம். கடலெண்ணெய் சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வடை போட ஆரம்பிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி ஒரு கவர்ல, ஒரு பிளாஸ்டிக் கவர்ல நம்ம வச்சுதான் நம்ம உளுந்த வடை போடணும். பக்கத்துல ஒரு கிண்ணத்துல இல்லைன்னா ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கைய தண்ணியில நனைச்சிட்டு அந்த மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையா எடுத்து அந்த கவர்ல வைக்கணும். இந்த மாதிரி தண்ணியில தொட்டுட்டு மாவை இந்த மாதிரி நம்ம வலுவலுன்னு ஆக்கிட்டு ஒரு ஓட்டை போடணும். நம்மளோட விரல் வச்சு இந்த மாதிரி நம்ம உளுந்த வடை போடுறோம். ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு வேக விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா வெந்த உடனே நம்ம வடையை எடுத்துடலாம். வடை இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடணும். இப்ப நம்மளுடைய உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபேவரட் ரெசிபி, ரொம்ப ருசியான உளுந்த வடை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.